அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர், அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயமானவர். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீர். உம்முடைய வார்த்தையின்படி இந்த காலை வேளையில எங்களுடைய பலவீனத்துல உம்முடைய பலன் பூரணமாய் தாங்கும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. எங்களோடு பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது, இது கொரிந்து பட்டணத்துல இருக்கிற விசுவாசிகளை பார்த்து பவுல் பேசுறாரு. கொரிந்து பட்டணத்துல அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த கொரிந்து பட்டணத்துல 1.5 வருஷம் தங்கியிருந்து பவுல் ஊழியம் செய்தார். ஆக்கிலா பிரிஸ்கில்லா அவங்களும் கூடார தொழில் செய்தாங்க. பவுலும் அவங்க வீட்டுல தங்கி இருந்து கூடார தொழில் செய்து அது தொழில் செய்து கொண்டே மற்ற நேரங்கள்ல சுவிசேஷம் அறிவித்தாரு. இந்த கொரிந்து பட்டணத்துல பவுல் மூலம்தான் சபை உருவானது. இந்த கொரிந்து பட்டணத்துக்கு அவர் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. அங்க தேவனை பற்றி சொல்லுகிற காரியத்துல அவர் தன்னுடைய பேச்சு திறமையோ அல்லது தன்னுடைய மனுஷீக ஞானத்தையோ பயன்படுத்தல. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். அவங்க கிட்ட பேசும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சிலுவையில் அறையப்பட்டவரா அதை மட்டும்தான் அறிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, அதுதான் தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முந்தின அதிகாரத்துல 24வது வசனத்துல நம்ம பார்த்தோம். ஒருவேளை அது பைத்தியமா தோணலாம். அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு ஒரு சிலருக்கு பைத்தியமா இருக்கலாம், ஒரு சிலருக்கு இடரலா இருக்கலாம். ஆனா அதுதான் தேவ பலனும் தேவ ஞானமா இருக்குது. அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் மூலம்தான் தேவ திட்டம் நிறைவேறியது, ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறியது. தேவன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்படதான் உலகத்திற்கு அனுப்பினார். அந்த தேவ திட்டத்தை அறிந்து அதை பிரசங்கித்தார். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். அந்த நாட்கள்ல கொரிந்து பட்டணத்துல இருக்கும்போது ரொம்ப பலவீனத்தோடு இருந்தேன், பயத்தோடு இருந்தேன், நடுக்கத்தோடு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை சரீரத்துல ஏற்பட்ட பலவீனமா இருக்கலாம், அல்லது பாடுகள்னால ஏற்பட்ட பலவீனமா இருக்கலாம். பயத்தோடு நடுக்கத்தோடும் உங்களிடத்துல இருந்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில பவுல் தன்னுடைய பலத்தை சார்ந்து இல்லாம பலவீனமா இருந்ததுனால முழுமையா கர்த்தரையே சார்ந்து ஊழியத்தை நிறைவேற்றினார். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினால் நிற்கும்படி. உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் என்னுடைய பேச்சோட ஞானத்தினால் அல்ல, தேவ பலத்தினால நிற்கணும். அதுக்காக என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதா இராமல், நான் என்னோட பேச்சு என்னோட பிரசங்கம் மனுஷீக ஞானத்தின் அடிப்படையில இல்லாம, நல்லா தந்திரமா பேசுறது, ஞானமா பேசுறது இதெல்லாம் இல்லாம ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. ஆவியினாலும் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாட்டினாலும் அவருடைய பலத்தினாலையும்
உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது என்னுடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்றார். அப்ப தன்னோட பிரசங்கம் தன்னுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலும் அவருடைய பலம் வெளிப்படுகிறதுனாலையும் அந்த உங்களோட விசுவாசம் தேவ பலத்தினால நிற்கும்படி அப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 11வது வசனத்துல பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினான். அப்ப அந்த பிரசங்கத்துல தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு இருந்துச்சு, அவருடைய வல்லமை வெளிப்பட்டுச்சு, உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த வார்த்தைகள் பவுல் சொல்ற வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவரால் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடைந்தவர்களிடத்துல அந்த ஞானத்தை குறித்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஞானம் அப்படின்றது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 37வது வசனத்துல அவரே தேவனால் நமக்கு ஞானமும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து தான் அந்த தேவ ஞானம். அந்த தேவ ஞானத்தை குறித்து பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. இந்த உலக பிரகாரமான ஞானத்தை நாங்க பேசல. இந்த பிரபஞ்சத்துல அழிந்து போகிற பிரபஞ்சத்தின் பிரபுக்கள், இந்த இந்த உலகத்துல ஆளுகை செய்கிறவர்கள், ரூலர்ஸ், அவங்களோட ஞானத்தை, ஏன்னா அவங்க அழிந்து போகக்கூடியவங்க. மனுஷன் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்து பின் மரித்து போகக்கூடியவன். அவனுடைய ஞானத்தை நாங்க பேசல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும், உலகம் தோன்றதுக்கு முன்பாகவே தேவன் ஏற்படுத்தி இருக்கிறாரு, மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். இவ்வளவு நாள் மறைக்கப்பட்டு இருந்தது அந்த ரகசியமாய் இருக்கின்ற அந்த தேவ ஞானத்தையே பேசுகிறோம். நம்ம முந்தின அதிகாரம் 1வது அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல 24வது வசனம், கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அந்த தேவ ஞானத்தை தான் அவர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்றார். அது ரகசியமா இருந்துச்சு, இப்ப மறைவாய் வைக்கப்பட்டிருந்துச்சு. அதை குறிச்சு இப்ப நான் பேசுறேன். அந்த தேவ ஞானத்தை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறோம் அப்படின்றதுதான் சுவிசேஷம். அந்த தேவ ஞானத்தை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்றார். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. இந்த உலகத்துல ஆளுகை செய்யறவங்க, அதிகாரிகள் ஒருவரும் அந்த தேவ ஞானத்தை அறிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை. இல்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்கள். அவங்க அறியாததுனால, தேவனுடைய குமாரனை குறிச்சு, இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாததுனால அந்த மகிமையான கர்த்தரை சிலுவையில அறைந்தார்கள். அறிந்திருந்தா அறைஞ்சிருக்க மாட்டாங்க. அறியாதனால இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறைந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொள்றோம்னா, பவுல் தன்னுடைய ஞானத்தை வச்சு, தன்னுடைய திறமையான பேச்சை வச்சு நான் சுவிசேஷம் அறிவிக்கல அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக மட்டும் அறிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தீர்மானிக்கிறேன். நான் உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணும்போது பலவீனத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய பலத்தை அவர் சார்ந்து கொள்ளல, முழுவதுமா தன்னுடைய பிரசங்கத்தின் மூலம் தேவனை சார்ந்து கொண்டாரு. உங்களோட விசுவாசம் தேவ பலத்தால நிலைத்து நிற்கணும், மனுஷனுடைய ஞானத்தின்படி நிற்கக்கூடாது. அதற்காக
என்னோட பிரசங்கம் மனுஷ ஞானத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவராலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு பிரசங்கத்துல கிரியை செய்யும் போதுதான் அது ரட்சிப்பை கொண்டு வரும். அது பலத்தை கொண்டு வரும் அப்படின்றத பாக்குறோம். அதனால ஆவிக்குரிய முதிர்ச்சி பெற்றவங்களுக்கு இந்த உலக ஞானத்தை அல்ல, இந்த பிரபுக்களோட ஞானத்தை நான் சொல்லல அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரபுக்கள்லாம் மரித்து போகக்கூடியவங்க, கொஞ்ச நாள்ல அழிந்து போயிடுவாங்க. அவங்க ஞானத்தை சொல்லல. இவ்வளோ நாளும் மறைத்து வைக்கப்பட்டிருந்துச்சு ரகசியமான தேவ ஞானத்தை நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. தேவ ஞானம் எதுனா இயேசு கிறிஸ்து தான் தேவ ஞானம். அத இந்த உலகத்துல இருக்கிற ஆளுகை செய்யறவங்க அறிந்து கொள்ளல. அறிந்து கொண்டிருந்தா அவரை சிலுவையில அறைந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறே. நாங்கள் உம்மை சரியாய் அறிந்து கொண்டு உம்முடைய ஞானத்தால் எங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. இன்னும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளணும். இன்னும் நாங்கள் உம்மை கிட்டி சேரணும். சகல சத்தியத்துக்குள்ளும் போதித்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானுடைய கரங்கள்ல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் உள்ளான மாற்றத்தை அந்த தேவ ஞானத்தினால தேவ பலத்தினால ஏற்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வல்லமையான கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உம்முடைய சத்தியத்தை அறிந்து உம்மை விசுவாசிக்க ஆண்டவரே மனக்கண்களை திறந்தருளும்படியாய் செபிக்கிறோம். நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. God bless you.